ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி தங்கவேல் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க. கேட்கட்டுமா? தாராளமா கேட்கலாம். கொளத்தூர்ல மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டாருங்க. தோத்து போயிட்டாரு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு அந்த அரசு மேல ஒரு கொந்தளிப்பா இருந்திருப்பாங்களோட இருக்குது. அதையும் அங்க வந்து மக்கள் வந்து அதை காட்டிட்டாங்க. 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 இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு அசைக்க முடியாத சக்தியா உருவெடுத்து வருது. உருவெடுத்துருச்சு. இது வந்து எம்ஜிஆர் காலத்தை விட 2% அதிகம்னு சொல்லி புதிய தலைமுறை சொல்றாங்க. சரி, அது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. திமுக வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச தப்ப டிவிக்கு செய்யக்கூடாதுன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வந்து எல்லாத்தோட இணக்கமா இருக்கணும். மக்களுக்கு என்ன நாம நினைக்கிறோமோ அந்த சேவையை செய்யணும். அதைய விஜய் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. செய்வாருங்க கண்டிப்பா. ஓகே. பிஜேபி காரங்களா நீங்க இருக்கீங்க. பிஜேபி வந்து 27 இடங்கள்ல போட்டியிட்டு ஒரு இடத்துல தான் வின் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அது மூலம்? அது வந்து முதல்ல அண்ணாமலைய தலைவராக இருந்து எடுத்தது பெரிய தப்பு. அதே ஒரு பெரிய மைனஸ். அண்ணாமலை தலைவராக இருந்தாருன்னு இதனுடைய கூட்டணியே வெவ்வேறு மாதிரி போயிருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லாம மேலத்துல பண்ணாங்க. அதையும் வர்ற காலங்களில் உணர்ந்து நாம அடுத்தது பாஜகவை எப்படி நாம துளிர வைக்கிறதுங்கிறத அண்ணாமலை கண்டிப்பா செய்வாரு. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. ஓகே. அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா எம்பி ஆக போறாரு, தெரியுங்களா? கண்டிப்பா எம்பி ஆகிற வழி மத்திய அமைச்சராகிட்டு மாநில தலைவராகிட்டு அது மூலியமா நிறைய திட்டங்கள் நாம் செய்ய முடியும். அதனால மீண்டும் வந்து அண்ணாமலை தலைவராகணும், பாஜகவை மீட்டெடுக்கணும் தமிழ்நாட்டுல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அசாம்லயும் மேற்கு வங்கத்திலையும் பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஆட்சி பிடிக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கய்யா? அசாம்ல வந்து 100 சில இடங்கள் வந்திருக்குது. அதே மாதிரி மேற்கு வங்கத்துல ஒரு 70 வருஷமா 2 பேர் ஓட்டு போட வர்றாங்க. கை ரிக்ஷாவில் இழுத்துட்டு வர்றாங்க. அதை வந்து மணியே சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு அது நம்ம இதா போச்சு 70 வருஷமாயி அப்படின்னு. அதனால அங்க ஒரு பெரிய மாற்றம். அது பாஜக வந்திருக்குது. கண்டிப்பா மேற்கு வங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னடை பெறு. தொழில் இதுல வந்து முதலிய முன்னிலை. இன்னி வந்து பாஜக அதை வந்து ஒரு சிறப்பா எடுத்துட்டு மத்திய அரசு மூலியமா என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மேற்கு வங்கத்துல அங்க இருக்கிற மக்களும் சுயேட்சமா இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நன்றி அந்த மேற்கு வங்க மக்களுக்கு, அசாம் மக்களுக்கு. பாண்டிச்சேரியில அதே மாதிரி நம்ம என்டிஏ கூட்டணி தான் வந்திருக்குது. கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து பின்னடைவாயிருக்குது. இன்னும் வர்ற காலங்கள்ல பாஜக அங்க வளர்றதுக்கு 4 சீட்டு வந்திருக்குது. வர்ற காலங்களில் கண்டிப்பா பாஜக வளருங்க. ஓகே. இப்ப வந்து 18, 19 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாமரை தான் மலர்ந்துருக்கு ஸ்டேட்ல. கண்டிப்பா. ஓகே. நன்றி.